உடம்பெல்லாம் வட வடன்னு குளிர்த ஜுரங்கிற வந்து எனக்கு தெரியலையா? என்னடா என்ன ஆச்சு வட வடன்னுக்கிற? சரிடா குளிர்து ஜுரம் வர மாதிரிக்குதே. ஐயோ ஐயோ உடனே ஆஸ்பத்திரிக்கு போடா, பட் பண்ணி செத்துடுறாங்க. செத்துறாங்களா குளிர் ஜுரத்துக்கா? என்னடா பேசுறேன்? டிவிலாம் தாண்டா போட்டுக்கிறாங்க. சாதாரண ஜுரம் தான்பா. நீ போ. என்னடா போக சொல்ற? டீ சாப்பிட்றியா? குடிச்சா நல்லா தான் இருக்கான், வாங்கி கூட. காசு கொடு வாங்கினாரன். நான் காசு கொடுத்து குடி தெரியாதா? மூடின்னு போடா. என்னப்பா உன் நல்லதுக்கான்னு சொல்றேன், இப்படி பண்ற? நீ ஒரு புடுங்குறதுக்கும் பேச தேவையில்ல, கிளம்பு. நல்லதுக்கே காலையில எப்படி பேசுறான் பார். போடா ததிர முடிச்சுண்ணா பேசுறான் பாரு. இப்படி என்னடா இது அள்ளிட்டு தூக்க முடியலையா? யார் யாருக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும் போது. என்னடா பேசினே போறா? நம்ம கன்சாமி இல்ல ரொம்ப முடியாம இருக்கிறான்பா. ஐயோ என்னடா சொல்ற? விஷ காய்ச்சல் போல் இருக்குது, யாராவது மதிக்குது. ஐயோ சொல்லும் போதே பயமாக்குதாடா. எல்லாம் கடவுள் போட்ட விதி, இன்னைக்கு நாளுமே தேர்தா தெரியல. ஐயோ இவன் என்ன அப்படி சொல்லிட்டு போறான்? சரி என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், நாளைக்கு செத்தா நாளைக்கு பால். ஆப்பா பழமினா போறா? கன்சாமில கன்சாமி ரொம்ப சீரியஸா இருக்கிறான்டா. ஐயோ காலையில தான் பார்த்தனா. என்ன பண்றது, கடையில அப்படி படிச்சுட்டு இருக்கிறான். இதெல்லாம் ரொம்ப அனாயண்ணா. நீ சொல்லி நான் சொல்லி ஆக போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு போ. இது முடிஞ்சு போச்சா? என்ன கன்சாமியாண்ணா? நோ பிஞ்சண்ணா நான் அவ்வளவு பாஸ்டா போறா? கன்சாமி அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன சொல்றா? அட அவன் ரொம்ப சீரியஸா இருக்கிறான்டா, வேற என்ன சொல்ற? ஐயோ ரொம்ப குளிராக்குதா, கொஞ்ச நேரம் பாடுப்போம். கன்சாமியா ஐயோ போயிட்டானா? எப்பா கொஞ்சமா நான் ஏகுதானமா பண்ண, அதான் சீக்கிரம் கூட்டு முட ஆண்டவன். ஐயோ கன்சாமியா போயிட்டியா? அழகு முஞ்சத்தோட எப்பனா பாப்ப உர்றா, அவன் இது முடிஞ்சு போச்சு. ஐயோ கன்சாமியா போலியா? என்ன போலியா? டேய் என்னடா பேசுற முருகேசா? இஸ்துக்குதுன்னு சொன்னான்டா பிஞ்சுக்கண்ணா. என்கிட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னானா? என் கட்டியாதான் சொன்னா. அடங்கொய்யால ஒரு டீ கேட்டான், வாங்கி குடிக்கிறதுக்கு இவ்வளவு ரகலையா பண்ணி வச்சுக்கிறான். மாலை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்காக நீ போயிடலாம். என்னது மாளிகைக்காக போயிடா? என்னடா பேசுறீங்க? ஆமாண்டா கன்சாமியா 250 ரூபாய் அந்த மாலை, ₹1 கூட கம்மி பண்ண மாட்டேன்னுச்சு அந்த பொம்பளை. அதுக்காக நான் போயிட்டு வாடா. ஏடா எனக்கு உடம்பு சரியாத இருக்கு, போ 250 ரூபாய் கொடுத்தீங்க ஊசினா போட்டு போனடா. உனக்கு போய் மாலை வாங்கிட்டு வந்து பாரு, காசு கேட்கிற பாத்தியா? ஏடா செத்துட்டா மாலை போடுவீங்க, உயிரா இருக்கும்போது காசு கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் அங்க பாக்கல. அண்ணா அண்ணா போயிட்டியாண்ணா? கன்சாமியா 50,000 ரூபாய் வாங்கிட்டியாண்ணா? கொடுக்காத போயிட்டியாண்ணா? ஐயோ போயிட்டே. எப்பா கொஞ்சம் இந்த பக்கம் வா. என்னப்பா நீங்களா பேசுறீங்க? எங்க அண்ணன் குரல் மாதிரி இருந்ததா? 50,000 ரூபாய் குத்தா? ஆமாப்பா 50,000 ரூபாய் குத்தம்பா. இப்படி ஆல்பாயசம் செத்து போடணும் என்ன தெரியும்? 50,000 குத்தியாப்பா? ஆமாப்பா ஆமா. அத கேளு. வாடா 50,000 ரூபாய் குத்தியா? நான் தரத்தவல வாடா. கஞ்சமண்ணா சும்மா அழுதான் கட்டி நீ ஒன்னும் சாவலியானா? ஏண்டா 20 ரூபாய் குத்தியாரா நீ? நான் உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கினடா. எட்டி எடுப்பு போடா 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 போடா. இருட்டு போய் அந்த பிஞ்சு கண்ணு உடுத்தா இல்ல எவனா வந்து கத்துறான். வாடா கஞ்சாமியா மாலை போட்டுக்கடா. டேய் முருகேசா, அவனை அப்படியே கைத்துல இருக்கிற துண்டாடு நெருக்கிடுவேன். மாலை போட்டுக்கணுமா? மாலை போயிச்சா இல்லையா ஒன்னும்? வா ரசா வா, உனக்கு தட்டி காப்பிலாம் வாங்கி கொடுக்கலான்னு. அடடே நல்லா ஏத்திக்கிட்டே, நான் கடவுளை விட்டு கும்பிட்டுக்கணும்பா. கடவுளை கட்ட கும்பிட்டுக்குன்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டேன்னு சொல்லிட்டேன். நீ போயிச்சிங்கனே அது ரொம்ப சந்தோஷம் தானே. நான் போச்சுக்கிறேன் தாண்டா. கொஞ்சம் வா, கொஞ்சம் உட்காரு. அம்மா 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 அப்பா மாலியா. ஐயோ என்னடா மாலை போட்ட? பிஞ்சுக்கான போயிட்டான். வாங்க வாங்க மாலை போடுங்க.